ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னா, காலையிலே நான் வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாம் போகிறேன், எக்ஸாம் சென்டரில் ரீச் ஆகிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டேன், அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இது எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறமா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன்னு சொன்னேன். நான் ஒரு 2 o'clock வந்திருப்பேன். வந்துட்டு செம்மையான தூக்கம், காலையில் நேரமே எழும்பி போனதுனாலையா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கே என்ன நினச்சா ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்து பயங்கர டயர்டாக இருந்து. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் படுத்து தூங்கிட்டேன். அது என்ன டயர்ட்னாலையா என்ன பிரச்சனைன்னு தெரியல. 8 o'clock வரைக்கும் செம்மையாக தூங்கிட்டு சரி, நீ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழும்பி வந்திருக்கேன். சும்மா இந்த மேக்கப்பும் போடல, சும்மா தூங்கி எழும்பி அப்படியே வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. என்னென்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு பயமே கிடையாது. எக்ஸாம் எழுதும்போது நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபியர் இருக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, போன உடனே கம்மலை கழட்டு, செயினை கழட்டு, அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. பயங்கர செக்கிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதி அங்கே முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ண பிறகு நம்ம வெளியே வரணும். நிஜமா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு டைம் என்ன பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஃபெயிலியரும் ஒரு சக்ஸஸுக்கு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு அடுத்தடுத்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதுகிறோம். சரியா? இந்த மாதிரியான மோர் வீடியோஸுக்கு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். பாய்.